வெல்கம் டு வெetukitchen. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளரிக்காய் வச்சு வெள்ளரிக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முழு வீடியோவையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ நம்ம தேங்காய் எப்படி அரைக்கலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்திருக்கோம். அது கூடால ஒரு வெள்ளைப்பூடும் 2 சின்ன உள்ளியும் கட் பண்ணி போடுறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறோம். இவ்வளோத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன வெள்ளரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் போல் புளியும் கரைச்சி வச்சுருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி சூடாக ஆரம்பிச்சுட்டு இதில் நாம் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காயை சேர்த்துருக்கலாம். இது கூடால இந்த வெள்ளரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூடால ஒரு ஸ்மால் பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இத மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வெள்ளரிக்காய் நல்லா வெந்தாச்சு. இதுல கொஞ்சம் போல புளி கரைசல் சேர்த்துக்கலாம். கூடால நாம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய தேங்காயையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நாம தாளிக்க போறோம். இதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கோம். இதுல ஆயில் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை போடலாம். நம்ம தாளிச்சதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்மளோட வெள்ளரிக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.